Assalamu alaikum wa alaikum assalam. Assalamu alaikum wa alaikum assalam. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, சகோதர அன்பர்களே, அல்லாஹின் மாபெரும் கிருபையால் 18வது நாள் நோன்பு வைத்த நிலையில் லுஹர் தொழுகை இமாம் ஜமாத்தோடு நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது நோன்பையும் தொழுகையும் கபூல் செய்வானாக. எஞ்சியிருக்கிற நாட்களின் நோன்புகளையும் வணக்க வழிபாடுகளையும் எந்தவித தடங்களும் இல்லாமல் பரிபூரணமாக நிறைவேற்றுகிற நற்பேற்றினை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நல்குவானாக. ஆமீன். நேற்றைய தினம் தராவிஹ் தொழுகையில் அல் அஹ்ஸாப், சபா, ஃபாத்திர் 3 சூறாக்கள் நிறைவு செய்யப்பட்டு சூரா யாசீன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அருமையானவர்களே, சஹாபிகள் என்றால் யார் என நாம் பார்க்கிற போது, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக ஈமான் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பார்த்திருக்க வேண்டும். அப்படி யார் நபியினுடைய காலத்தில் வாழ்ந்து நபியை ஈமான் கொண்டு நபியை பார்த்திருக்கிறார்களோ அவர்கள்தான் சஹாபிகள் என்கிற அந்த அந்தஸ்தை பெறுகிறார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவில் 1,24,000 நபித்தோழர்கள் ஒன்று கூடினார்கள் என்பது வரலாறு. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமான சஹாபிகளாக இருந்தவர்கள் என நாம் பார்க்கிற போது, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களை நாம் அடுக்கலாம். சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷரத்துல் முபஷ்ஷரா 10 நபித்தோழர்களை கொண்டு இந்த உலகத்தில் வாழுகிற போதே அவர்களுக்கு இவர்கள் எல்லாம் சுவனவாதிகள் என நன்மாராயம் கூறினார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم أبو بكر في الجنة وعمر في الجنة وعثمان في الجنة وعلي في الجنة وطلحة في الجنة والزبير في الجنة وعبد الرحمن بن عوف في الجنة وسعيد في الجنة وسعيد في الجنة وأبو عبيدة بن الجراح في الجنة. இந்த 10 நபர்கள் இவர்கள் சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கூறப்படுகிறது. கணியத்திற்குரியவர்களே, இத்தனை சிறப்புகள் மிக்க அந்த நபித்தோழர்களில் எத்தனை நபித்தோழர்களுடைய பெயர் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது என நாம் பார்க்கிற போது, இந்த நபித்தோழர்களில் ஒரே ஒரு நபித்தோழரின் பெயர் மட்டும்தான் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. நேற்றைய தினம் தராவியிலே ஓதப்பட்ட சூரத்துல் அஹ்ஸாபிலே அந்த நபித்தோழரினுடைய பெயர் வருகிறது. அது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகனாக சொல்லப்படுகிற ஸைத் இப்னு ஹாரிஸா. ஸைத் என்கிற பெயர் மட்டும்தான் குர்ஆனில் எங்கும், வேறு எந்த சஹாபியினுடைய பெயரும் இல்லை. ஒரே ஒரு சஹாபியினுடைய பெயர், இந்த ஸைதினுடைய பெயர் மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சேர்ந்தார்கள் என்கிற அந்த வரலாற்றை நாம் பார்க்கிற போது, யமன் நாட்டிலிருந்து அவர்களுடைய பெற்றோர்கள் வியாபார நிமித்தமாக வந்து கொண்டிருக்கிற போது கொள்ளையர்கள் அவர்களுடைய பெற்றவர்களை வழிமறிக்கிறார்கள். அவர்களிடத்தில் இருக்கிற பொருட்களை எல்லாம் சூறையாடுகிறார்கள். அப்பொழுது அந்த கொள்ளையர்கள் அந்த ஸைத் ஒரு 7-8 வயது பிள்ளையாக அவர்களோடு பெற்றோர்களோடு இருக்கிற அந்த நேரத்தில் அவரையும் நாம் விட்டுவிடலாம் என்பதாக சொல்லி அவரை அந்த கொள்ளையர்கள் தூக்கி கொண்டு வந்து விடுகிறார்கள். அப்படி வந்தவர்கள் உக்கால் என்கிற அந்த சந்தையிலே மக்காவிலே கொண்டு போய் அடிமையாக விட்டு விடுகிறார்கள். அந்த ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வாங்கியது ஹதீஜா அம்மா வாங்குறாங்க. வாங்கிய ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் என்னுடைய அன்பளிப்பு என்பதாக சொல்லி ஒப்படைக்கிறார்கள். நீங்க வேலைக்காக வேண்டி பணியாளா அடிமையா வச்சுக்கிடுங்க என்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அன்பளிப்பாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே கொண்டு போய் விடுகிறார்கள். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நிற்கிறார்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையாவது அடிமையாக அவர்கள் பார்ப்பார்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையாவது வேலையாட்களாக எண்ணுவார்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது அதிகமான பாசத்தை பொழிந்தார்கள். ஒரு நாள் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நம்முடைய அடிமை என்றோ தன்னுடைய வீட்டில் இருக்கிற வேலையாள் என்றோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்ததில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிற அந்த ஸைத் இப்னு ஹாரிஸா எப்படி மாறி போனார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி தங்களுடைய உயிரையும் கொடுப்பதற்கு தயார் என்கிற அளவுக்கு பிரியமானவராக மாறி போனார் அந்த ஸைத் இப்னு ஹாரிஸா. இப்போ இந்த நேரத்துல பெற்றவர்கள் தேடி வருகிறார்கள் தன்னுடைய பிள்ளையை. அப்படி வரக்கூடியவர்கள் ஒரு கட்டத்துல மக்காவுல விசாரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டில் தான் தங்களுடைய மகனார் ஸைத் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்கிறார்கள். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளை தாராளமா நீங்க கூட்டிட்டு போகலாம். அந்த ஹாரிசா வந்தவர் அந்த ஸைதுனுடைய தந்தை ஹாரிசாவும் அவருடைய சகோதரர் தம்பி 2 பேரும் தான் வந்திருந்தாங்க. அதிகமான பொருட்செலவுகளை உங்களுக்கு பொருட்களை நாங்கள் தருகிறோம். எவ்வளவு காசு பணம் வேண்டுமானாலும் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு எங்களுடைய பிள்ளை வேண்டும், ஸைதை எங்களோடு அனுப்பிவிடுங்கள் என்பதாக சொல்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பொருள் காசு எல்லாம் எனக்கு தேவையில்லை, உங்களுடைய பிள்ளை நீங்க தாராளமா கூட்டிட்டு போங்க. ஸைதிட்ட நீங்க ஒரு வார்த்தை கேளுங்க, அவர் விருப்பப்பட்டால் நீங்கள் அழைத்து செல்லலாம் என்கிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹாரிசா அந்த ஸைதுடைய தந்தை தன்னுடைய பிள்ளைகிட்ட போய் பேசுறாரு, வாமா, உன்னுடைய தாய் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார், நான் தந்தையை அழைக்க வந்திருக்கிறேன், என்னோடு நீ வந்துவிடு, நம்முடைய வீட்டுல போய் நம்ம சந்தோஷமா நிம்மதியா நம்ம குடும்பத்தோட வாழலாம். இங்கே வேறொரு வீட்டில் நீ இப்படி வேலையாளாக இருக்க வேண்டுமா, கூலிக்கு வேலை பார்க்க வேண்டுமா என்றெல்லாம் தந்தை அந்த மகனிடத்திலே சொல்லுகிற போது ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இல்லை இல்லை, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பிரியப்படுகிறேன், நேசிக்கிறேன், அவர்களோடுதான் இருப்பது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது, உங்களோடு நான் வரமாட்டேன் என்பதாக ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்வதற்கு மறுத்து விட்டார்கள். அதற்கு பிறகுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா குறைஷியினுடைய அந்த மக்களுக்கு முன்னால் நின்று கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைதை அழைத்து சென்றார்கள். தனக்கு பக்கத்திலே நிறுத்தி கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகளை எல்லாம் ஒன்று கூட்டினார்கள். யா மாஷரல் குறைஷ், குறைஷிகளே கேளுங்கள், ஸைத் என்னை பொருந்தி கொண்டார், நான் ஸைதை பொருந்தி கொண்டேன், இனி ஸைத் இந்த பிள்ளை என்னுடைய மகன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே அறிவிப்பு செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மகன் என்பதாக அறிவிப்பு செய்தார்கள். அப்படியே ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வளர்ந்து வருகிறார்கள், வாலிப பருவத்தை அடைகிறார்கள். அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நிக்காஹ் செய்து கொடுக்க வேண்டும் என்பதாக விரும்புகிறார்கள். இந்த நேரத்தில் தன்னுடைய முறைப்பெண்ணாக இருக்கிற ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டி பெண் கேட்கிறார்கள். ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல என்னுடைய மகனாக இருக்கிற ஸைதை நீ நிக்காஹ் செய்து கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னபோது அவர்களுக்கு ஆரம்பத்தில இருந்தே ஒரு பிடித்தம் இல்லாமல் இருந்தது. ஸைதையா நான் நிக்காஹ் செய்வதா என்பதாக யோசித்தார்கள். காரணம், அந்த குறைஷி குலத்தினுடைய உயிர்குலத்து பெண்ணாக ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். அந்த குறைஷி குலம், அந்த குலப்பெருமை என்பது இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டே இருக்குது. அது அன்றைக்கு அப்போ எந்த அளவுக்கு மிக வீரியமாக இருந்திருக்கும். ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலும் அந்த குலப்பெருமை இருந்தது. நாம் குறைஷி குலத்து உயர்குலத்து பெண்ணாக இருக்கிறோம், அடிமைதளத்திலிருந்து விடுதலை விடப்பட்ட இந்த ஸைதை போய் நாம் நிக்காஹ் செய்வதா என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. கொஞ்சம் தயங்கினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அஹ்ஸாபினுடைய 36வது வசனத்தை இறக்கிவிட்டான். குர்ஆனினுடைய வசனம் இறக்கி அருளப்படுகிறது. வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா அன் யகுன லஹுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம் வ மன் யஅஸில்லாஹு வ ரசூலுஹு ஃபக்கத் ضل ضلالا முபீனா.
அல்லாஹும் அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏதாவது ஒரு காரியத்தை அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அதில் மாற்று கருத்து தெரிவிப்பதற்கு எந்த ஒரு ஆணுக்கும் எந்த ஒரு பெண்ணுக்கும் எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அப்படி யாராவது மாற்று கருத்து தெரிவித்தால் அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டிலே இருக்கிறார்கள் என்பதாக சொல்லி இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கிட்டார். இந்த வசனம் இறங்கிய போது ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடனே யா ரசூலல்லாஹ், அது உங்களுடைய விருப்பம் என்று சொன்னால் நான் அவர்களை நிக்காஹ் செய்து கொள்கிறேன் என்பதாக சொல்லி ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நிக்காஹ் செய்து கொண்டாங்க. அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை, ரசூலுடைய வார்த்தைக்கு நம்ம மாறு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நிக்காஹ் செஞ்சாங்க. அவர்களுடைய வாழ்க்கை என்பது ரொம்ப சுமூகமா போகல. ஒரு காலம், ஒரு வருட காலங்கள் கூட உருண்டு ஓடல. அதிகமான இடையில நிறைய பிரச்சனைகள் வந்தது அவர்களுடைய மன வாழ்க்கையில. இந்த நேரத்துல ஒரு கட்டத்துல ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல யா ரசூலல்லாஹ், நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட சேர்ந்து இணக்கமா என்னால வாழ முடியல யா ரசூலல்லாஹ் என்று மிகவும் வருத்தப்பட்டு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லிட்டாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, ஒரு கட்டத்துல அவர்கள் இருவரும் சேர்ந்து நிம்மதியாக வாழ மாட்டார்கள் என்று தெரிந்ததற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் நீங்கள் தலாக் விட்டுருங்கன்னு சொன்னாங்க. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தலாக் விட்டு விட்டார்கள். அதற்கு பிறகு அந்த தலாக்கு விடப்பட்டு அவருடைய இதா காலம் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணினார்கள், ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா நம்முடைய விருப்பப்படி நாம சொன்னோங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஸைதை நிக்காஹ் செய்தார். இன்றைக்கு அவர் தலாக்கு விடப்பட்டு அவருடைய இதா காலம் எல்லாம் முடிந்து அவள் இருந்து கொண்டிருக்கிறார். நாம் ஏன் அந்த ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நாமே நிக்காஹ் செய்து கொள்ள கூடாது என்பதாக சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய விருப்பத்தை கேட்கிறார்கள். அப்படி கேட்கிற போது ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை யாராவது வேண்டாம் என்பதாக சொல்வார்களா? உங்களுக்கு மனைவியாக வருவது என்பது எனக்கு மிகவும் விருப்பமானதுதான். ஆனால் அல்லாஹ்வினுடைய உத்தரவை நான் எதிர்பார்க்கிறேன், நானாக பதில் சொல்ல மாட்டேன், விருப்பம் தெரிவிக்க மாட்டேன் என்பதாக ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லிவிட்டார்கள். உடனே அந்த கணத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனினுடைய வசனங்களை இறக்கி வைத்தான். பலம்மா கலா ஸைதும் மின்ஹா வதரன் ஸவ்வஜ்னாகஹா, இங்கதான் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயர் வருது. பலம்மா கலா ஸைதும் மின்ஹா வதரன் ஸவ்வஜ்னாகஹா, ஸைத் அவர்கள் தலாக் சொல்லி முடித்த பிறகு ஸைனப் அவர்களை நாம் உங்களுக்கு நிக்காஹ் செய்து வைத்தோம் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நிக்காஹ் செய்தார்கள் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் அல்லாஹ்வே நிக்காஹ் செய்து வைத்து விட்டான். அதை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்து விட்டான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மொத்தம் 11 மனைவிமார்கள். அதில் ஏக காலத்தில் ஒரே காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 மனைவிமார்களோடு வாழ்ந்தார்கள். ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அடிக்கடி பெருமையாக மற்ற மனைவிமார்களிடத்தில் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற போது சொல்வார்களாம், உங்களுக்கெல்லாம் மனிதர்கள் தான் நிக்காஹ் செய்து வைத்தார்கள், ஆனால் எனக்கு அல்லாஹ்வே நிக்காஹ் செய்து வைத்தார் என்பதாக பெருமைப்பட ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. ஸவ்வஜ்னாகஹா, நபியே ஸைனபை உங்களுக்கு நாம் நிக்காஹ் செய்து கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பதிவு செய்து விட்டார். இந்த நேரத்தில் தான் காபிர்கள் சொன்னார்கள், இந்த நபி தனது மகனினுடைய மனைவியையே நிக்காஹ் செய்து கொண்டார் என்பதாக சொல்லி கேலி பேசினார்கள், கிண்டல் அடித்தார்கள். அது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் கலக்கத்தை ஏற்படுத்தியது. ஸைதை தன்னுடைய மகன் என்பதாக பிரகடனப்படுத்தினார். தன்னுடைய மகனினுடைய மனைவியை அவர் நிக்காஹ் செய்து கொண்டார், தன்னுடைய மருமகளையே நிக்காஹ் செய்திருக்கிறார் என்பதாக சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் கேவலமாக அந்த காஃபிர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் தங்களுக்குள். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் கலக்கத்தை ஏற்படுத்திய போது அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்குகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொதுவாகவே கண் கலங்கி விட்டால், ரசூலினுடைய உள்ளம் அது கலக்கத்தை சந்தித்தால்
அல்லாஹ்வால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. உடனே வசனங்களை இறக்கி விடுவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து நிற்பார்கள். இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலங்கி நிற்கிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வருகிறார்கள். குர்ஆனினுடைய வசனங்களை இறக்கி அருளுகிறார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஓதி காண்பிக்கிறார்கள். குர்ஆன்ல முஹம்மது என்கிற இந்த வார்த்தை இருக்குது, இது மொத்தம் 4 இடத்துல வருது. அதுல 4 இடத்துல முஹம்மது என்கிற அந்த வார்த்தை வருகிறது, அந்த பெயர் உச்சரிக்கப்படுகிறது, குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அஹ்மத் என்கிற வார்த்தை ஒரே ஒரு இடத்துல குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். அந்த 4 இடங்களில் ஒன்றாக இப்பொழுது இறக்கி அருளக்கூடிய இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஹம்மது என்கிற வார்த்தையை பதிவு செய்திருக்கிறார். சூரத்துல் அஹ்ஸாபினுடைய நேற்றைய தினம் ஓதப்பட்ட அந்த சூராவினுடைய 40வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும் வலாக்கிர் ரசூலல்லாஹி வ காத்தமன் நபியீன் வ கான அல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீமா. உங்களில் பெரியவர்களான எந்த ஆணுக்கும் முஹம்மது தந்தையாக இருக்கவில்லை என்பதாக அல்லாஹ் தஆலா அறிவித்து விட்டார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்கள் சிறு வயதிலேயே வஃபாத்தாகி விட்டார்கள் என்பது வரலாறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைதை தன்னுடைய மகன் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறான். வளர்ப்பு மகன் என்றைக்கும் அது வளர்ப்பு மகன் தானே தவிர அவர் எந்த காலத்திலும் சொந்த மகனாக ஆக முடியாது. இதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சட்டத்தை இறக்கி ஸைத் என்பவர், அந்த ஸைத் அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வளர்ப்பு மகன் தானே தவிர இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நிக்காஹ் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாமே அவர்களுக்கு நபிக்கு நிக்காஹ் செய்து கொடுத்தோம். அது ஸைதுடைய மனைவியாக இருந்தவர் என்கிற போது அது ஸைத் தன்னுடைய சொந்த மகன் அல்ல, அவர் வளர்ப்பு மகன் தான். சொந்த மகனாக வளர்ப்பு மகன் எக்காலத்திலும் ஆக முடியாது என்கிற சட்டத்தை இப்பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி அருளினார். இந்த வசனங்களை இறக்கிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிசுத்தப்படுத்தினார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய கட்டளை எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் ரசூலும் நமக்கு ஒரு கட்டளை இடுகிறார்கள் என்று சொன்னால் அதை அப்படியே ஏற்று நடக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வரலாறுகள் நமக்கு படிப்பித்து தருகிறது. ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு முதலாவதாக மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களில் முதலில் வந்தது ஒரு பெண் தான் ஹிஜ்ரத் செய்து வந்தார். அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களோடு அமர்ந்திருக்கிற போது அந்த பெண் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நின்றார். யார் அந்த பெண்மணி? உக்பத் இப்னு அபீ முஅய்த் என்பதாக ஒரு கொடுங்கோலன் பேசப்படுமே, அவருடைய மகள் தான் அவர். உம்மு குல்சூம் பின் உக்பா என்பது அவருடைய பெயர். அந்த உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள். ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிறார்கள் மதீனாவிற்கு. இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களுக்கு அர்ப்பணம் நபியே, நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன், நீங்கள் கட்டளையிடுங்கள் என்பதாக முழுமையான ஈமான்தாரியாக நின்று கொண்டு உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிற போது இந்த நேரத்தில் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நிக்காஹ் செய்து வைத்தார்கள். அவர்கள் இருவரும் நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பது வரலாறு. எல்லா கட்டத்திலும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். வரலாற்றிலே ஜுலைபீபி என்கிற ஒரு நபித்தோழர் பிரபலியமாக பேசப்படுகிறார். அது அந்த ஜுலைபீபி இருக்கிறாரே, மக்களுக்கு மத்தியிலே அந்த காலகட்டத்திலே ஒரு நீக்ரோ இனத்தை சார்ந்தவராக இருந்தார். உதடுகள் தடித்து காணப்படக்கூடிய ஒரு நபித்தோழராக இருந்தார். எந்த நேரத்திலும் பெண்களுக்கு மத்தியிலே சர்வசாதாரணமாக சென்று வரக்கூடிய ஒரு தோழராக இருந்தார். அப்படிப்பட்ட அந்த ஜுலைபீப் என்கிற அந்த நபித்தோழரை மக்கள் எல்லாம் வெறுத்து ஒதுக்கக்கூடிய நிலையில் இருந்தார்கள். எளிமையான தோற்றமுடையவராக ஜுலைபீப் இருந்தார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்பே என்னவென்று சொன்னால், யார் எளியவர்களாக இருக்கிறார்களோ, எளிமையானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களோடு தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்வார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜுலைபீபியின் மீது அதிகமான நேசத்தையும் பாசத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்தார்கள். ஒரு கட்டத்தில் ஜுலைபீபிக்கு நிக்காஹ் செய்து பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிறது. ஒரு உயர்குலத்து சஹாபியாக இருக்கிற ஒரு அன்சாரி நபித்தோழரை அழைத்து
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்காக உங்களுடைய மகளை நிக்காஹ் செய்து தருவதற்கு சம்மதமா என்பதாக கேட்டார்கள். அப்ப அந்த நபித்தோழர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு பெண் இல்லை என்று யாராவது சொல்வார்களா? என்னுடைய மகளை உங்களுக்கு நிக்காஹ் செய்து தருவதற்கு சம்மதம் என்பதாக சொன்னார். அப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் பெண் கேட்டவுடன் நான் தான் மணமகன் என்பதாக நீங்கள் எண்ணிக்கொண்டீர்கள் போலும், நான் எனக்காக வேண்டி கேட்கவில்லை. அப்படியானால் வேறு யாருக்காக கேட்டீர்கள்? என்னுடைய தோழர் என்னோடு இருக்கக்கூடிய ஜுலைபீபிக்காக நான் கேட்டேன் என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது ஜுலைபீபி என்கிற அந்த பெயரை கேட்டதும் அந்த அன்சாரி தோழருடைய முகம் கருத்து போனது. காரணம், யாரும் அந்த ஜுலைபீபியை விரும்ப மாட்டார்கள். எப்படி இந்த ஜுலைபீபிக்கு அழகு ததுவுகிற உயர்குலத்து பெண்ணாக இருக்கிற நம்முடைய மகளை நிக்காஹ் செய்து கொடுக்க முடியும் என்கிற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் உதிக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உடனே மறுப்பும் சொல்லிவிட முடியாது. எனவே அவர் இதுல இந்த விஷயத்துல நான் மட்டும் முடிவெடுக்க முடியாது, என் வீட்டுல போய் என்னுடைய மனைவியிடத்தில் நான் இது சம்பந்தமா பேசிட்டு வார யார சொல்லலாம் என்பதாக சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல இருந்து அந்த நேரத்தில் தப்பித்து அவர் வருகிறார். வீட்டிலே தன்னுடைய மனைவியிடத்திலே விஷயத்தை சொல்கிறார். அந்த மனைவி அதை கேட்டு அவர் புரிந்து தள்ள ஆரம்பித்து விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேற இந்த மதீனா நகரத்துல வேற பெண்ணே கிடைக்கலையா ஜுலைபீபிக்கு கட்டி வைக்கிறதுக்கு? உயர்குலத்து பெண்ணாக இருக்கிற அழகு ததும்புகிற நம்முடைய மகளையா அந்த ஜுலைபீபிக்கு கட்டி வைப்பதற்காக நபி கேட்க வேண்டும் என்றெல்லாம் அவர் பொரும்பி தள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல உள்ள இருந்து இவங்க பெற்றவர்கள் பேசுகிற அந்த பேச்சை எல்லாம் அந்த பெண் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த பெற்றவர்களிடத்திலே அந்த பெண் பேசுகிறார், நீங்க ரெண்டு பேரும் ஏதோ நிக்காஹ் சம்பந்தமா பேசிட்டு இருக்கிறீங்களா, என்ன விஷயம்? அவர்கள் பெற்றவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை பெண் கேட்டு அனுப்பிவிட்டு இருக்கிறார்கள். அதுவும் யாருக்காக தெரியுமா? ஜுலைபீபிக்கு உன்னை நாங்கள் நிக்காஹ் செய்து வைக்க வேண்டுமா? எப்படியம்மா தெரிந்து கொண்டே பாடாங்கிணற்றை உன்னை கொண்டு போய் தள்ள முடியும்? எதுக்கும் உதவாத ஒரு உதவாக்கரையாக அல்லவா அந்த ஜுலைபீபி இருக்கிறார், அவருக்கு எப்படி உன்னை நான் நிக்காஹ் செய்து கொடுக்க முடியும் என்று அந்த பெற்றவர்கள் பேசுகிற போது அதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த பெண் இப்பொழுது பேச ஆரம்பிக்கிறார். என்னுடைய அருமை பெற்றவர்களை, நீங்கள் இருவரும் பெண் மாப்பிள்ளை யார் என்றுதான் நீங்கள் பார்க்கிறீர்களே தவிர என்னை பெண் கேட்டு விட்டது யார் என்பதை பார்க்க மறந்து விட்டீர்கள். மாப்பிள்ளை யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், இந்த முடிவை எடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா இதை முடிவெடுத்திருக்கிறார்கள். குர்ஆனினுடைய வசனங்களை நீங்கள் மறந்து விட்டீர்களா? வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா அன் யகுன லஹுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம் வமன் யஸில்லாஹு வ ரசூலுஹு ஃபகத் ضل ضلالا முபீனா. எந்த ஒரு முஃமினான ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு காரியத்தை முடிவு செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அதில் மாற்று கருத்து தெரிவிப்பதற்கு எந்த ஒரு ஆணுக்கும் எந்த ஒரு முஃமினான பெண்ணுக்கும் எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அப்படி யாராவது மாற்று கருத்து தெரிவித்தால் அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னதை நீங்கள் மறந்து விட்டீர்களா பெற்றோர்களே? அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா என்னை பெண் கேட்டு அனுப்பி இருக்கிறார்கள். அந்த ஜுலைபீபியை நிக்காஹ் செய்வதற்கு எனக்கு முழு சம்மதம் என்பதை நீங்கள் போய் சொல்லி வாருங்கள் என்று அந்த பெண் சொன்ன போது பெற்றவர்கள் இருவரும் தன்னுடைய மகளுக்கு இருக்கிற ஈமான் நமக்கு இல்லாமல் போய்விட்டதே என்பதாக சொல்லி வெட்கி தலைகுனிகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்றார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவருக்கும் நிக்காஹ் செய்து வைத்தார்கள். ஜுலைபீபிக்கும் அந்த பெண்ணுக்கும் நிக்காஹ் நடைபெற்று அவர்கள் நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் மதீனா நகரத்தில் இருக்கக்கூடிய மற்ற குடும்பத்து பெரியவர்கள் எல்லாம் நாம் நம்முடைய வீட்டு பிள்ளையை இந்த ஜுலைபீபிக்கு கொடுத்திருக்க கூடாதா, நாம் நம்முடைய வீட்டு பிள்ளையை இந்த ஜுலைபீபிக்கு நிக்காஹ் செய்து கொடுத்திருக்கலாமே என்று பேசப்படுகின்ற அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருந்தது என்பது வரலாறு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர் முடிந்ததற்கு பிறகு அந்த போரினுடைய முடிவிலே அந்த போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நபித்தோழர்களும் அங்கே யார் ஷஹீதாக இருக்கிறார்கள் என்பதையும் காணாமல் போய்விட்ட அந்த நபித்தோழர்களை தேடுகிற அந்த பணியிலும் இருக்கிற அந்த சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர்களை அழைத்து கேட்கிறார்கள், நீங்கள் உங்களுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் இனங்கண்டு கொண்டீர்களா? ஆம் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலங்கி போய் நிற்கிறார்கள். என்ன யா ரசூலல்லாஹ், உங்களுடைய முகமே வாட்டமாக இருக்கிறது,
இல்ல இந்த போருக்கு என்னுடைய தோழர், என்னுடைய பாசத்திற்குரிய பிரியத்திற்குரிய ஜுலைபீபி வந்திருந்தார், என்னுடைய தோழர் ஜுலைபீபியை காணாமல் நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன், எங்காவது அவர் இருந்தால் பார்த்து சொல்லுங்கள் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல அந்த நபித்தோழர்கள் தேட ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது ஒரு இடத்தில் ஜுலைபீபி ஷஹீதாகி கிடக்கிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லப்பட்டது, யா ரசூலல்லாஹ், பாருங்கள் நபியே, உங்களுடைய தோழர் ஜுலைபீபி அவர் ஷஹீதாகி இருக்கிறார். அவர் சாதாரணமாக ஷஹீதாகவில்லை, அவரை சுற்றிலும் 7 காஃபிர்கள் மரணித்து கிடக்கிறார்கள். 7 பேரை போராடி அவர் கொன்றுவிட்டுத்தான் அவர் ஷஹீதாகி இருக்கிறார் என்பதாக அந்த நபித்தோழர்கள் சொன்னபோது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் மல்க அந்த ஜுலைபீபியை தன்னுடைய கையிலே எடுத்தார்கள். அவருடைய தலையை தன்னுடைய தொடையிலே வைத்து படுக்க வைத்தார்கள். அந்த ஜுலைபீபிக்காக வேண்டி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக துஆ செய்தார்கள். இங்கேயே நீங்கள் ஒரு கபரை தோண்டுங்கள் என்பதால் அங்கே ஒரு கபரை தோண்ட சொன்னார்கள். அங்கே அவருக்காக வேண்டிய கபர் தோண்டப்படுகிற வரைக்கும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுலைபீபியை தன்னுடைய மடியிலே படுக்க வைத்து அவருக்கு அப்படியே தடவி கொடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் மல்க அந்த ஜுலைபீபிக்காக, அந்த ஜுலைபீபியின் குடும்பத்திற்காக அதிகமாக துஆ செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கரங்களாலேயே அந்த ஜுலைபீபியை கபரிலே வைத்து அடக்கினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுதுதான் சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஜுலைபீபி அவர் சாதாரணமான மனிதர் அல்ல, ஹாதா மின்னி வான மின்ஹு, ஹாதா மின்னி வான மின்ஹு, அவர் என்னை சார்ந்தவர், நான் அவர்களில் உள்ளவர் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அந்த ஜுலைபீபியை இந்த சமூகத்திற்கு பெருமைப்படுத்தி காட்டினார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்படி அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்வாராக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.